வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 250 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளுடன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் அதிரடியாக அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார். யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? இந்த 250 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது? யார் இந்த திமுகவின் முக்கிய அமைச்சர்? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அமைச்சர், முக்கிய புள்ளியான விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த 250 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் அதிரடியாக அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. அதிரடியாக இந்த 250 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை வசமாக கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 250 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றியும் உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார். யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடையது தான் இந்த 250 கோடியும் மதிப்பிலான போதைப்பொருள் அப்படின்றத பற்றியும் தெளிவாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிவிட்டார். அதில் எந்த விதமான ஜாஃபர் சாதிக் ஒரு வாரத்திற்கு முன்பே பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அவர் கைது செய்த பிறகும் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசியத்தை, அதாவது வாக்குமூலம் கொடுத்திருந்தார். நான் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உதயநிதி வீட்டில் தான் நான் பதுக்கி வைத்திருந்தேன்னு சொல்லிவிட்டார். அதனால் அடிப்படையில் தான் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. சோதனையில் 250 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இதில் சிக்கப்படுவார்கள் என்பதும் உறுதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்கிறது மக்களே. அதையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோ அப்டேட். அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட்லாம் சொல்லலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.